மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பாஜகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நிஷிகாந்த் துபே சமீபத்தில் தெரிவித்த ஒரு கருத்து உத்தரப்பிரதேசத்தின் பெரும் பேசுபொருள் ஆகியுள்ளது. வரும் செப்டம்பர் மாதம் 75 வயதை பிரதமர் மோடி பூர்த்தி செய்யும் நிலையில் 2029 மக்களவைத் தேர்தலோடு அவர் ஒதுங்கிக் கொள்வார். வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு 2034 தேர்தலை வேறொரு முகத்துடன் தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற பேச்சு பாஜகவுக்குள் செல்கிறது. பத்தாண்டுகளுக்கு முன்னரே அடுத்த வரிசை தலைவர்களை தயார் செய்யும் கலாச்சாரத்தை கொண்ட கட்சி பாஜக என்பதால் இதில் பல்வேறு பெயர்களும் கட்சிக்குள் பேசப்பட்டு வருகின்றன. நாட்டின் பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தை ஆளும் யோகி ஆதித்யநாத் பெயரும் அவற்றில் ஒன்று. இன்று உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த அளவில் மோடிக்கு இணையான செல்வாக்கோடு யோகி திகழ்கிறார் என்பது போக நாடு முழுவதும் அறியப்பட்ட தீவிர இந்துத்துவ முகமாகவும் அவர் உருவெடுத்துள்ளார் என்பதால் யோகி தொடர்பான பேச்சுகள் அதிகம் உள்ளன. ஆனால் டெல்லியுடன் யோகியின் உறவுகள் சுமூகமாக இல்லை. சமீப காலமாக உத்தரப்பிரதேசத்தில் இது அப்பட்டமாகவே பேசப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் மோடி ஷாவின் தீவிர ஆதரவாளரான நிஷிகாந்த் துபே சமீபத்தில் தெரிவித்த ஒரு கருத்து உத்தரப்பிரதேசத்தில் சூறாவளி விவாதத்தை சமூக வலைதளங்களில் உருவாக்கியுள்ளது. டெல்லியில் யோகிக்கு இடமில்லை என்று கூறிய துபே 2017 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் பாஜக வென்று யோகி முதல்வர் பதவியில் அமரக்கூட மோடியின் பெயரே காரணமே தவிர யோகியின் பெயர் அல்ல என்று கூறியுள்ளார். மக்கள் மத்தியில் யோகி செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறாரே என்ற கேள்விக்கு பிரபலமானவர்கள் பலர் இருக்கிறார்கள். அசாமில் ஹிமந்த பிஸ்வா சர்மா, மகாராஷ்டிரத்தில் தேவேந்திர பட்னாவிஸ், எல்லாவற்றுக்கும் மேல் அமித்ஷா. பாஜக இன்றைக்கு 11 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக உருவெடுத்திருக்கிறது என்றால் அதற்கு யார் காரணம்? இதற்கான முழு கிரெடிட் அந்த நேரத்தில் கட்சித் தலைவர் பதவியில் இருந்தவருக்கே உரியது என்று சொன்ன துபே 2014 மக்களவைத் தேர்தலின் போது உத்தரப்பிரதேசத்தில் பாஜக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த சமயத்தில் மாநில பாஜகவின் பொறுப்பை வகித்தவர் அமித்ஷா என்பதை மறந்திட வேண்டாம் என்றும் கூறினார் துபே. மாநிலங்களில் பாஜக தலைவர் பதவிக்கான ஆள் தேர்விலும் தேசிய தலைவருக்கான தேர்வு தொடர்பான பேச்சுகளிலும் RSS கை ஓங்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் துபேயின் பேட்டி யோகிக்கு சொல்லப்படும் செய்தியாக மட்டும் பார்க்கப்படவில்லை. இது அனைத்து தரப்புகளுக்கும் மோடி ஷா சொல்லும் செய்திதான். மோடிக்கு அடுத்து ஷாதான் என்பதையே துபேயின் பேட்டி வெளிப்படுத்துகிறது என்கிறார்கள். யோகி இதற்கு எதுவும் எதிர்வினை ஆற்றவில்லை. காலம் பதில் சொல்லும் என்கிறார்கள் யோகியின் ஆதரவாளர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். பாஜக எம்பி நிஷிகாந்த் துபேவின் பேச்சு பாஜக RSS இடையிலான பனிப்போரை வெளிப்படுத்தும் விதமாகவே அமைந்திருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். RSSக்கும் பாஜகவிற்கும் நடக்கின்ற ஒரு போட்டியாக தான் தெரிகிறது. இதில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்ற மூத்த தலைவர்களை 75 வயது காரணம் காட்டி நான் ஃபங்க்ஷனல் கமிட்டி ஒன்றில் போட்டுள்ளார்கள். அந்த மாதிரி மோதியையும் ஓரளவுக்கு ஒரு விதத்தில் பாஜக தள்ளிவிடுமோ என்ற ஒரு அச்சம் அவர்கள் அந்த தலைமை பாஜக இப்பொழுது இருக்கிற தலைமைக்கு ஒரு பயம் இருக்கிறதோ என்றும் தெரிகிறது. நரேந்திர மோடியும் யோகி ஆதித்யநாத்தும் உத்தரப்பிரதேசத்தின் இரட்டை என்ஜின்கள் என மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் தெரிவித்துள்ளார். யோகி ஆதித்யநாத்துக்கு செல்வாக்கு இல்லை என்பது குறித்த நிஷிகாந்த் துபேவின் கருத்து தொடர்பாக ராஜகோபாலன் பேசியதை காண்போம். யோகி ஆதித்யநாத் முதலமைச்சரான பிறகு அட்டகாசத்துடன் இருந்த அகிலேஷ் யாதவையும் முலாயம் சிங் யாதவ் அந்த அசம்கர் இட்டாவா என்ற தொகுதிகளெல்லாம்
நிறுக்கி விட்டார் பாருங்க, புல்டோசரை வைத்து. அதுதான் அவருடைய ஆளுமை. நிச்சிகாந்த் தூபே சொல்வது தவறு என்று தான் என்னுடைய கருத்து. நிச்சிகாந்த் தூபேனுடைய கருத்தை ஆமோதிக்கலாம், எதிர்க்கலாம். இன் டோட்டாலிட்டி பார்த்தீர்களானால் டபுள் இன்ஜின் சர்க்கார் யோகி ஆதித்யநாத், நரேந்திர மோடி இருவரும் சேர்ந்து 2027 நிஷிகாந்த் தூபே சொன்னதை தோற்கடிப்பார், யோகி ஆதித்யநாத் வின் பண்ணுவார் என்பதுதான் 2027 நான் சொல்லுகிறேன். அதுதான் இருக்கக்கூடிய வட இந்திய பாஜக சூழ்நிலை. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.